நோ. இது ஒரு வார்த்தை மட்டும் இல்லைங்க, இது எமோஷன். இந்த நோவை வந்து நம்ம குழந்தைகிட்ட ஹார்ட் பிரேக் ஆகாமல் சொல்கிறதுங்கிறது ஒரு தனி ஸ்கில் தாங்க ஆஸ் அ பேரண்ட். நம்ம என்ன பண்ணலாம்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு பெட்டு வாங்கி கொடுக்கக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம். அவங்க அந்த பெட்டு கேட்டு அடம் பிடிக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுவீங்க? அவங்ககிட்ட நோ சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அதை அக்செப்ட் பண்ணிக்க போகிறதில்ல. பட் அவங்களுக்கு நீங்கள் 3 விஷயத்தை இம்பார்ட்டண்ட்டாக பண்ணணும். ஃபர்ஸ்ட் விஷயம், அதை ஏன் நீங்கள் நோ சொல்கிறீங்க அப்படிங்கிறதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனை டீப்பாக கொடுக்கணும். சின்ன சின்ன இன்டர்வல்ல திரும்ப திரும்ப கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பெட்டுனால அலர்ஜி வரும் தங்கம். இப்போ நம்மளோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் அந்த அளவுக்கு சரியா இல்லை. நம்ம ஒரு நல்ல ஒரு தனி வீட்டுக்கு போயிட்டு எங்கே இடம் இருக்கோ அந்த இடத்துல வந்து நம்ம பெட்டை வச்சுக்கலாம். அதுக்கு நீ உன்னோட 10th எக்ஸாம் முடி, நான் அந்த டைமில் வாங்கி தரேங்கிற மாதிரி டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுங்க. செகண்ட் இம்பார்ட்டன்ட் திங், அவங்களுக்கு அந்த பெட்டுக்கு பதிலாக ஒரு ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெட் ஆப்போ, இல்லை நம்ம பக்கத்து வீட்டில் ஒரு பெட் இருக்கும், அதுக்கு ஒரு 1 hour டெய்லி போய் நீ ஃபீட் பண்ணு, அது கூட விளையாடுங்கிற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணி கொடுங்க. மூணாவது விஷயம், இப்போ நீங்கள் நோ சொன்ன ஒரு விஷயத்துக்கு கண்டிப்பாக ஒரு டைம் ஃப்ரேமில் எஸ் சொல்லுவீங்கிறத ஒரு கான்ட்ராக்டாக அவங்க கூட போடுங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். இந்த 3 விஷயத்தை மட்டும் பண்ணீங்கன்னா நோவை ஈஸியாக இந்த பெட் விஷயத்துக்கு சாதிச்சிடலாம். இதே மாதிரி தான் நம்ம வீட்டில் நடக்கிற எல்லா விஷயத்துக்குமே நோக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் பிடிச்சி இந்த 3 பாயிண்ட்டையும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்கன்னா நம்ம வீட்லேயும் நோ அவங்க ஹார்ட் பிரேக் பண்ணாமையே சொல்லிட முடியும். தேங்க்யூ.